விண்ணை தாண்டியே வெளியில் குதிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானது. அந்த வரியை பாருங்க, ஒவ்வொரு வரியும் கற்பனை. விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானது. பைத்தியமாயிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப கற்பனை என்பது அந்த கவிஞனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? கவிஞர் கண்ணதாசனை போல ஒரு கவிஞன் பார்க்க முடியாது. கற்பனைக்கு அவ்வளவு பாட்டு எழுதியிருப்பார். அந்த கண்ணதாசனுடைய ஜாதகத்தில் நீங்க பாருங்க, 5ஆம் இடம் குருவுடைய வீடா வரும், தனுசு வீடா வரும். அந்த 5ஆம் இடத்துல கேது இருக்கும், குரு ஆட்சியா இருப்பார், ஞானக்காரகன். அப்ப குரு வீட்டுல கேது இருந்ததுனால ஞானத்தை கொடுத்தான். அதிகபட்சம் சிந்திக்கிறது 5 நிமிடங்கள். எதுவுமே ப்ரீப்ளான் கிடையாது. இளையராஜா கூட ஒரு இதுல பேசியிருக்கார். சுச்சுவேஷனை அவர் கேட்கும் போதே வேண்டாம் விருப்பா கேட்பாரு. ஒரே ஒரு சிகரெட் அடிச்சு கீழே போடுறவங்களையும் அடுத்த பாட்டு எழுதி முடிச்சு போயிடுவாராம். அப்ப பேனா எடுத்து எழுதுறதுலாம் கிடையாது, வார்த்தையில சொல்றது. இந்த அமைப்புல யாருக்கு உண்டு? 5ஆம் இடம் நல்லா வலுத்தவனுக்கு கிரியேட்டிவிட்டி உண்டு. கிரியேட்டிவ் கிரியேட்டர் அப்படின்றவர் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மேக்ஸை படிச்சு ஒரு மாணவன் 100க்கு 100 மார்க் எடுக்கிறான். இவன் யாருங்க? 100க்கு 100 மார்க்க எடுக்கக்கூடியவனுக்கு பேர் கிரியேட்டர் பேரா? கிடையாது. இவன் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். ஒரு மேக்ஸவே உருவாக்குறான் பாருங்க. படிப்பவன் அல்ல கிரியேட்டர், படைப்பவன் அவன் தான் கிரியேட்டர். அந்த கிரியேட்டர் என்பவன் உருவாக்குவது, மேக்ஸை உருவாக்குவது. சீனிவாச ராமானுஜத்தை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. குறைஞ்ச வயசுல இறந்துட்டார். காரணம் சனி நீசம். அவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க. சீனிவாச ராமானுஜம் உலக புகழ் படிச்சார். இன்னமும் அவருடைய மேத்தமெட்டிக்ஸை தீர்க்க முடியல. லண்டன்ல இன்னைக்கு தனியா அவருக்குன்னு ஒரு ஆய்வு கூடவே இருக்கு. உலகம் முழுவதும் ஒரு 33 வயசுக்குள்ள இந்த உலகத்தில் அழியா புகழ் வாங்கியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் நல்லா இருந்தாலே அவன் மூளையை வைத்துக் கொண்டு வெற்றி வகை சூட்டுவான். அப்ப கற்பனைக்கும் இந்த 5ஆம் இடம் தான் மிகப்பெரிய காரணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மந்திர உபதேசத்துக்கும் இந்த 5ஆம் இடம் தான். அமைச்சர் பதவிக்கும் இந்த 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு பதவி புண்ணிய. இந்த ஒரு பாட்டு ஒன்று எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? ஜாதகம் எழுதும் போது யாருக்காவது தெரியுமா? பதவி புண்ணிய பூரியானாம் ஜென்ம சவிக்கியானாம். 12 பாவகத்துல 5ஆம் பாவத்தை மட்டும்தான் அங்க எழுதிருப்பான். சொல்லுங்க அத. பதவி புண்ணிய. சார் நீங்க பேசுற வாய்ஸ் சரியில்லை, சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. பாத்தீங்களா? 12 பாவகத்துல இந்த பாட்டுல 12 பாவகத்துல 5ஆம் பாவகத்தை மட்டும்தான் சொன்னார்கள். பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கதான் நீ பிறந்திருக்க இந்த மண்ணிலன்ட்டா. இந்த பாட்டுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, பூர்வ புண்ணியம். உன்னுடைய 5ஆம் இடத்தை அனுபவிக்கிறதுக்கு தேர்ந்த மண்ணில் நீ பிறந்திருக்க. அது யோகமா இருந்தா யோகத்தை அனுபவிச்சுக்க, தீய கர்மமாக இருந்து தோஷமாக இருந்தால் நீ தோஷத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொன்னான். நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம போன ஜென்மத்தை நான் நல்லா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த ஜென்மத்தில் வாழ மாட்டோம். ஏன் இந்த ஜென்மத்தில் வாழ வேண்டியதானே? எங்க மதுரையில ஒரு ஸ்டேட் பேங்க்ல கூட்டி தள்ளுற ஒரு அம்மா 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு தன்னுடைய சொத்தை அரசு பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துருச்சுங்க. இன்னைக்கு பஸ்ல 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தா கூட வீட்டுல போய் டைரியில் எழுதி வச்சுக்கிறேன். இத்தனை மணிக்கு குருசாமிக்கு மதுரையிலிருந்து மேலூருக்கு போகும்போது 6 ரூபாய் டிக்கெட் எடுத்திருக்கிறேன், இதை நான் எப்படியாவது அவன்கிட்ட டேலி பண்ண வேண்டும் எழுதி வச்சுக்கிறேன். 6 கோடிய கூட்டி தள்ளுறமா சார். ஸ்டேட் பேங்க்ல 6 கோடி அந்த இடத்தை வித்து இன்னைக்கு ஸ்டேட் பேங்க்ல டெபாசிட் பண்ண எத்தனை லட்சம் ரூபாய் வட்டி தெரியுமா? இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க.
எனக்கு ஒரே ஒரு மகள். அந்த அம்மா சொல்லிடுது பேப்பரில், எனக்கு ஒரே ஒரு மகள் சார். குள்ள நாள் அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என் மக இறந்துட்டா கொஞ்சம் வயசுல. அவ சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக இந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு இதை நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மனசு வருதாங்க? எத்தனை பேத்துக்கு வருது? இப்ப நீங்க சேர்க்கக்கூடிய சேகரிப்பு பூரா அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குன்னு எல்லா மதமும் நம்புது. அடுத்த பிறவி உண்டு. 12ல் கேது இருந்தால், 3ஆம் இடத்தில் கேது இருந்தால் அடுத்த பிறவி இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்ப 12லயும் 3லயும் கேது இல்லை அப்படின்னா நமக்கு அடுத்த பிறவிலாம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அடுத்த பிறவி வந்து நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த பிறவியில நம்ம நல்லா செய்யணும்ல. இந்த பிறவில நம்ம துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னா போன பிறவில ஒழுங்கா வாழலன்னு தானே அர்த்தம். சும்மா கண்ணாசன் பாட்டு எழுதினாரு, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னா. தர்மம் தலை காக்கும்னா, தர்மம் என்பது பிறருக்கு உதவி செய்வது. அப்ப நம்ம பணம் காசு சேர்த்து வைத்து உங்களுடைய பிள்ளைகளை ஊனமாக்காதீர்கள். பணம் காசு சேர்த்து வைத்து உங்கள் பிள்ளைகளை ஊனமாக்காதீர்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளை ஊனமாக இருந்தால் பணம் காசு சேர்த்து வையுங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளை ஊனமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு பணம் காசு சேர்த்து வையுங்கள். நம்ம சேர்க்க வேண்டியது அனைத்தும் புண்ணியத்தை மட்டும் சேர்த்து விட்டால் இறைவன் அவனை நல்ல ஒரு 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் பரிவர்த்தனை பெற்று பல கோடிகளை பெறக்கூடியவனாக வருவான். அம்பானி இன்னைக்கு இருக்காரு. அம்பானி பெரிய திறமையான ஆளு நினைக்கிறீங்களா? அம்பானி திறமையான ஆளா? அம்பானி கம்பெனியில வேலை பார்க்கிறவன் திறமையான ஆளா? அவன் கம்பெனியில வேலை பார்க்கிறவன் திறமையான ஆளு. அம்பானி திறமையான ஆளு கிடையாது. ஆனா கம்பெனி ஓனர் யாரு? அம்பானி தான். அவ தாத்தா என்ன புண்ணியம் செஞ்சாரு தெரியுமா? ஒரே ஒரு புண்ணியம். ஏமன் நாடு, ஏமன் நாட்டிலே பிறந்தார். யாரு? அம்பானி. ஏமன் நாட்டிலே பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இன்றைக்கு தங்கத்தட்டிலே சாப்பாடு போடுகிறார். கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு பூரா 3 லட்சம் ரூபாயோ 30 லட்சம் ரூபாயோ வாட்சி கொடுக்குறான். அள்ளி இறங்கிறான். பல கோடிக்கு அதிபதி. ஆமா, அம்பானியோட தாத்தா ஏமன் நாட்டில் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இல்லை. நம்ம கிளாஸ்ல சொன்னவங்க சொல்லாதீங்க சார். யார்? வெங்கடேசனா? நீங்க வாசித்தாலும் தெரியும். தண்ணி இழக்காம பால் ஊத்துனாருன்னு ஆன்சரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய புதுசு வந்திருக்காங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் சார். அவர் தாத்தா என்ன பண்ணாரு?